வணக்கம் சார். சார் என் அக்கா பையன் பிஎஸ்சி பயாலஜி முடிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். இப்போ ஃபர்தராக டாக்டருக்கு படிக்கணும்னா என்ன சார் பண்ணணும்? இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீன்றீங்கம்மா, டிகிரி முடிச்சாலும் பிரச்சனை இல்லை. பிஎஸ்சி பயாலஜி படிச்சிருக்கீன்றீங்க, வெரி குட், சூப்பர். ஏன் முன்னாடியே படிக்கலைன்றது தெரியல, சரி பரவாயில்ல. இப்போ நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கிறதுனாலும் ஃபிலிப்பைன்ஸில் படிக்கணும்னா நமக்கு வந்து நீட் கம்பல்சரி. சார் எக்ஸாம் 21 அன்றைக்கி சார் நல்லா நீட்டாக பண்ணியிருக்கேன் சார், பாசிட்டிவ் மார்க் வரும்னு எதிர்பார்க்குறேன் சார். தம்பி வெரி குட்மா, நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. எக்ஸாம் முடித்த உடனே உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாளில் ஓஎம்ஆர் ஷீட் விட்டுருவாங்க நீட்லேருந்து. அது வந்த உடனே சொல்லுங்கள், உங்களுக்கு நம்ம அட்மிஷன் முடிச்சிடலாம். ஃபிலிப்பைன்ஸில் உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும், 3 காலேஜ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தாவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன், அடுத்தது புரோக்கன் ஷேர், அடுத்தது குல்லாஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன். இந்த 3 காலேஜுமே டாப் காலேஜஸ். இந்த காலேஜ் எதெல்லாம் உண்டோ நான் உங்களுக்கு அட்மிஷன் எடுத்து கொடுத்துட்றேன். சார் தம்பி டிகிரி முடிச்சிருக்காங்க சார். நீங்கள் இப்போ காலேஜில் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. ஒரு எக்ஸாம், ஒன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல சார், என்மேட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது எழுதணுமா கண்டிப்பாக? தம்பி வந்து இப்போ இங்கே இந்தியாவில் டிகிரி முடித்ததால் ஃபிலிப்பைன்ஸில் ப்ரீ மெடிசன் படிக்க வேண்டியது இல்லைம்மா. இவர் வந்து டைரெக்டாக எம்டி ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் என்மேட் வந்து கம்பல்சரி. அது வந்து ஃபிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம். அந்த எக்ஸாமை வந்து ஃபாரினர்ஸ் அட்டன் பண்ணால் போதும், நம்ம வந்து எம்டிக்கு என்ரோல்மெண்ட் பண்ணிடலாம். இது வந்து அந்த கண்ட்ரியோடைய ஹெச்எட் கமிஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே ஃபாரினர்ஸுக்கு நம்ம நீட் எழுதிட்டு போகிறதால, இது மாதிரி ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் எழுதுறதால அவங்களுக்கு அதில் ஒரு அட்டன் பண்ணால் போதும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். இப்போ ஃபிலிப்பைன்ஸில் வந்து 4 வருஷம் படிக்கணும்னு சொல்கிறாங்க சார். 4 வருஷம் படித்தா இங்கே செல்லுபடி ஆகுமா சார்? இது வந்து தகவலான தகவல்மா. இதுக்கு முன்னாடி 4 வருஷம் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்எம்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கைட்லைன் கொடுத்துருக்கு. 18/11/21 என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த கண்ட்ரினாலும் போய் படிங்க, 54 மாதம் எம்பிபிஎஸ் படிக்கணும், ஆர் எம்டி படிக்கணும். எம்பிபிஎஸ் ஈக்குவலண்ட் எம்டின்னா அது படிக்கணும். படித்து முடிச்சுட்டு 1 இயர் இன்டர்ன்ஷிப் சேம் காலேஜில் சேம் யூனிவர்சிட்டியில் பண்ணணும். இது சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த இதுக்கு நமக்கு ஃபிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சட்டமாக ஏற்றிருக்காங்க. அவங்க கண்ட்ரியில் படிக்கிறவங்களும் ஃபாரினர்ஸும் இனி 54 மாதம் படிக்கணும், 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணலான்றதை அவங்க நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இனிமேல் ஃபிலிப்பைன்ஸில் 4.5 வருஷம் தான் படிப்பாங்க, 1 இயர் இன்டர்ன்ஷிப் படிப்பாங்க. சார் இப்போ அப்ராட் ஸ்டடியில் வந்து இப்போ பேங்க் அக்கௌண்ட் வந்து 12 lakh 13 lakh அந்த மாதிரி லாக் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு டே ஆஃப் தி பீரியட் வந்து 3 months to 6 months வரையும் சொல்கிறாங்க. அது உங்களோட சஜஷன் என்ன சார்? ஃபிலிப்பைன்ஸில் அந்த மாதிரி 12 lakhs 10 lakh லாக் பீரியட் எதுவும் இல்லைம்மா. ஆனால் விசா எடுக்கிறதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். அதில் அந்த டேட்டில் ஒரு 3 லட்ச ரூபா பேலன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். லாக் பீரியட் எதுவும் கிடையாது. நாங்கள் கடைசி ஸ்டேட்மெண்ட்டில் 3 லட்சம் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி கட்டணும். அது எதுக்குன்னா விசா பர்பஸ்க்காக ஓன்லி. சார் ஃபிலிப்பைன்ஸில் வந்து ஐஎல்ஸ் ரொம்ப தேவையா சார்? இன்னொன்று லோக்கல் லாங்குவேஜ் ஏதாவது படிக்கணுமா சார்? ஃபிலிப்பைன்ஸுக்கு ஐஎல்ஸ் எதுவும் தேவையில்லைம்மா. அதே மாதிரி நீங்கள் மற்ற கண்ட்ரியில் போய் படிக்கிற மாதிரி லோக்கல் லாங்குவேஜும் எதுவும் நம்ம படிக்க வேண்டியதில்லை. அங்கே மொத்தமே இங்கிலீஷ் தான். ஏன்னா 3rd largest இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு ஃபிலிப்பைன்ஸ். அதனால் நம்ம எந்த லாங்குவேஜும் நம்ம படிக்க வேண்டியதில்லை. எக்ஸாம் எல்லாமே இங்கிலீஷில் தான் பண்ணுவோம். ஒரு ஆட்டோ டாக்ஸிக்காரர் கூட நம்ம பேசுகிற இங்கிலீஷை அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற பதில் அவர் இங்கிலீஷ்லேயே சொல்லுவார். அதனால் நம்ம எந்த லாங்குவேஜும் நம்ம படிக்க வேண்டியதில்லை. சார் ஃபிலிப்பைன்ஸில் வந்து இப்போ பார்ட் டைம் ஜாப் அங்கே படிச்சுட்டே பண்ண முடியுமா சார்? இல்லைம்மா, இப்போ நீ படிக்க போகிறது வந்து மெடிசன் படிக்க போகிற, அதை படித்து உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்கும். சும்மா நான் வந்து சொல்லிவிட்டு நான் உங்களை சேர்த்து விட்டுட்டு உங்களுக்கு வேலையை வாங்கி தரேன், வேலையெல்லாம் சம்பாரிச்சிக்கலாம், அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் அங்கே போகிறது படிக்கிறதுக்காக. மெடிசன் 5 வருஷம் படித்து முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் கை நிறைய சம்பாதிப்பீங்க இந்தியாவில். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்மா. தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். நிறைய இடத்துக்கு போனோம், பட் இருந்தாலும் உங்ககிட்ட ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தது பேசுனது. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. என்ன வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாமா, உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ.